ஹே காய்ஸ், நம்மள எத்தனை பேரு நிஜமான சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமான அன்போட இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? குளோபல் ஹாப்பினஸ் சர்வே படி இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன்ல 4 பேர்ல ஒருத்தர் தான் உண்மையா சந்தோஷமா நிம்மதியா வாழறாங்களாம். மீதி பேர் எல்லாருமே ஏதோ ஒரு கவலையில சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேரு மத்தவங்களோட தந்திரமான ஏமாத்து வேலைகளையும் அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளையும் நம்பி அதனால அவங்க வாழ்க்கையவே தொலைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியான வாழ்வியல் சிக்கல்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறது எப்படி? அதுக்கான சீக்ரெட்ஸ் என்ன? அதுக்கான அறிவார்ந்த செயல்பாடுகள் என்ன? இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான ட்ராப்ஸ் நம்மளை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு இதெல்லாம் தான் தேவை. சக்சஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் மரியாதை கிடைக்கும். பணம் அதிகமா சம்பாதிச்சா ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருக்கலாம். இப்படி இன்னும் ஏராளமான விஷயங்களை உண்மை நம்பி அதுக்காக உங்களோட பாதி லைஃபை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த அட்வைஸை உங்களுக்கு சொல்றவங்க எல்லாரும் அவங்களோட லைஃப்ல எது ப்ரையாரிட்டி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற குவாலிட்டி டைம், அவங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபாலோ பண்ற வழிமுறைகள், பணத்தை தாண்டின உண்மையான சந்தோஷங்கள், நல்ல உடல் நலத்தை வளர்த்துக்கிறது, இப்படி அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க லைஃபை முழு சந்தோஷத்தோட மன நிம்மதியோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே சொல்றப்போ பணம் சம்பாதிங்க, நல்ல வேலைக்கு போங்க, சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, குறிப்பிட்ட வயசுக்குள்ள இதெல்லாம் சாதிச்சிருக்கணும், 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இப்ப இருக்க நினைச்சுக்கோன்னு நம்மள பயமுறுத்துற அட்வைசஸா அள்ளி தெளிப்பாங்க. இதெல்லாம் தான் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு அவங்க லைஃப்ல இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை தொலைச்சிட்டு கண்ணுக்கே தெரியாத ஃபியூச்சருக்காக தீவிரமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ட்ராப்ஸ்ல சிக்காம உங்க லைஃபை அர்த்தமுள்ளதா வாழறது அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல என்ன மாதிரியான ட்ராப்ஸ் நம்மளை சுத்தி ஸ்ட்ராங்கான பிலீஃபா சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்டர்நெட் டோபமைன். மனிதர்களோட லைஃப்ல இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட், கம்யூனிகேஷன் டிவைஸ்னு எல்லாமே நம்மளோட வசதிக்காகவும் ஈஸியா கனெக்ட் பண்றதுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்பவே மாறி போயிருக்கு. நம்மளோட டெய்லி லைஃபே இந்த மொபைல் இல்லாம, இன்டர்நெட் பேக்கேஜ் இல்லாம மூவ் ஆகுறதே கஷ்டமா இருக்கு. இந்த இன்டர்நெட் மூலமா நமக்கு கிடைக்கிற இந்த சீப்பான டோபமைன் தான் இன்னைக்கு நமக்கு விரிக்கப்பட்ட பெரிய வலை. அந்த வலைக்குள்ள போய் சிக்கினவங்க யாருமே ப்ரொடக்டிவான வேலைகளை செய்யறதில்ல. இந்த சோஷியல் மீடியால இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு கேம் மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. லைக்ஸ் போடுறது, தம்ஸ் அப் சிம்பிள்னு நீங்க செய்யற எல்லாத்துக்குமே உடனடியா ஒரு ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. அதனால ஒரு வீடியோக்கு வர லைக்ஸும் வியூஸும் தான் உண்மையான சாதனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வர்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா சில ரீல்ஸுக்கும் பிராக்டிக்கல் லைஃபுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாத வீடியோஸ்க்கு வர லைக்ஸ் உங்களோட மைண்ட்ல இருக்க அந்த சீப்பான டோபமைன் பிளஷரை அதிகப்படுத்துது. இந்த ஒரு பிரச்சனை இப்ப இருக்க எல்லாருக்குமே காமனா இருக்குன்னு சொல்லலாம். எதுக்காக இன்டர்நெட்குள்ள வந்தீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணாம அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் தேடி போக வைக்கிற அந்த ஒரு ட்ராப், ஒரு அல்காரிதம ப்ரோக்ராமர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஒரு வலை. இந்த வலைக்குள்ள போனவங்க லைஃபை மட்டும் தொலைக்கல, அவங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கறதையும் மறந்து போறாங்க. இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அவாய்ட் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் ஸ்கிரீன் டைமை செட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வேலை நேரத்துலயும் சாப்பிட்ற டைம்லயும் மொபைல் யூஸ் பண்ணாம இருக்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு முறை நீங்க அந்த மொபைல்ல வேஸ்ட் பண்ற டைம்ல இந்த லைஃபோட ரேஸ்ல உங்களை பல பேர் முந்திட்டு போறாங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த ட்ராப்ல சிக்காம இருக்க பெரிய அறிவும் ஞானமும் தேவையில்ல. குறைஞ்சபட்சம் உங்க லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருந்தாலே போதும். உங்களோட ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவான வேலைகளை செய்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீயா உங்க நேரத்தை செலவு பண்றீங்க, அந்த நேரத்தை வேற என்ன மாதிரியான யூஸ்ஃபுல்லான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், இப்படி கொஞ்சம் உங்க லைஃபை பத்தியும் உங்களோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும் பார்க்க தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு இன்டர்நெட் சோஷியல் மீடியால எவ்வளவு விதமான ட்ராப்ஸ்ல சிக்கி உங்க பணத்தையும் நேரத்தையும் எனர்ஜியும் வீணாக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த சீப்பான டோபமைன் தர இன்னொரு விஷயம் பெருமை, ப்ரைடுன்னு சொல்லுவாங்களே, அதான். தேவையில்லாத வெட்டி பெருமைக்கும் பந்தாவுக்கும் ஆசைப்பட்டு உங்களோட பணத்தை வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மால்தீவ்ஸ் வெக்கேஷன்ல ஆரம்பிக்கிற இந்த வெட்டி பெருமை ட்ரெண்டிங் சாங்க்கு ரீல் போடுற வரைக்கும் வந்து நிற்கும். நம்ம லைஃபை சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸா ஷேர் பண்ண அதுதான் உண்மையான சந்தோஷம் போலன்னு எல்லாருமே நம்ப வைக்கிறாங்க. இந்த வீண் பெருமைக்கு ஆசைப்படாம உங்களோட மனசுக்கு உண்மையா சந்தோஷத்தை தர விஷயங்களை மட்டும் செய்ய முயற்சி பண்ணுங்க. உங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல எதெல்லாம் உங்களோட ஓன் டெசிஷனா இருக்கு, எந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால உருவாச்சுன்னு யோசிச்சு அதுக்கான முடிவை எடுங்க. நிஜமாவே உங்களுக்கு மால்தீவ்ஸ் போக ஆசை இருந்தா மட்டும் அதை செய்யுங்க. இல்ல எனக்கு எங்களோட பூர்வீக கிராமத்துக்கு போகணும், அங்க போய் வயல்வெளியில பம்ப் செட்ல குளிச்சா போதும்னு தோணுச்சுன்னா நிச்சயமா அதையே செய்யுங்க. வெறும் ட்ரெண்டுக்காக மட்டும் இல்ல, எது உங்களோட ஆன்மாவை சந்தோஷமா வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த ட்ராப் அவசரம். எல்லாத்துலயுமே ஒரு அவசரம், ஒரு அர்ஜென்சி இருக்கு. சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும், சின்ன வயசுலயே அதிகமா சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சேவிங் செய்யணும், இப்படி எல்லாத்தையும் அவசரமா செய்யறதுல ஒரு அல்ப சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. கூட இருக்கவனை மிஞ்சு போகணும், அவனுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வீடு வாங்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், இப்படி எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் ரெஃபரன்ஸா வச்சு
சீக்கிரமா செய்ய நினைக்கிறது, இதுவும் ஒரு சோஷியல் ட்ராப் தான். அர்ஜென்ட்டா செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைன்னு இங்க எதுவுமே இல்ல, எல்லாமே நம்மளா உருவாக்குற ஒரு பிம்பம் தான். இப்படி எல்லாத்தையும் அவசரமா செஞ்சு முடிக்கிற எத்தனை பேரு இன்னைக்கு அவங்க நினைச்ச ஒரு லைஃபை வாழறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அவங்களும் ஏதோ லக்கில் தான் அதை செய்ய முடியும். நமக்கு பொதுவா இந்த அர்ஜென்சிக்கும் இம்பார்ட்டன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியறதே இல்ல. எது முக்கியமா செய்யணும், எது அவசியமா செய்யணும்னு தான் யோசிக்கணுமே தவிர, எப்போ ஏதாச்சும் ஒன்று வேகமா செஞ்சா அதனால உங்க லைஃப் பெருசா மாறிடும்னு சொல்லிட முடியாது. இந்த வேகமான செயல்கள்ல உங்களுக்கு அவசியமானதை செய்ய மறந்து போறீங்க. உண்மையா சக்சஸ்ஃபுல்லான நிலையில இருக்க எல்லாருமே வேகமா அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ப்ரொடக்டிவான யூஸ்ஃபுல்லான வேலைகளை செஞ்சுதான் சக்சஸ்ஃபுல்லான நிலையில இருக்காங்க. இது புரியாம எல்லாத்தையும் ஏனோ தானோன்னு அவசரமா செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அது நல்லா இல்ல, இன்னும் பெஸ்டா செஞ்சிருக்கலாம், இன்னும் ஏதாச்சும் புதுசா யோசிச்சிருக்கலான்னு ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்ல. உங்க லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வேலைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிஜமாவே உங்களுக்கு ஒரு வருஷத்துல 10 லட்சம் சேவிங்ஸ் தேவைப்படுதா? அப்போ ஒவ்வொரு மாசமும் நிதானமா அதுக்கான பிளான்ஸை செயல்படுத்துங்க. அந்த இயரோட எண்ட்ல ஒரே மாசத்துல 10 லட்சம் சேர்க்கறது கஷ்டமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸான டாஸ்காவும் இருக்கும். பணம் மட்டும் இல்ல, எந்த வேலையும் வேகமா செஞ்சு முடிச்சா போதும், அது குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு பார்க்க தேவையில்லான்னு யோசிச்சா அதனால எந்த ஒரு யூஸும் இருக்காது. நம்ம எஸ்டிஆரோட டயலாக் தான் இந்த இடத்துல சொல்ல தோணுது. ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். உங்க லைஃப் ஃபுல்லா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வர ஆசையா? அப்ப அதுக்கான முயற்சிகளை நிதானமா, பொறுமையா, கன்சிஸ்டன்டா செய்யுங்க. வேகமா இருக்கிறத விட கொஞ்சம் பொறுமையா, விவேகமா இருக்க கத்துக்கணும். அதிக வேகம் வண்டிக்கு மட்டுமில்ல, வாழ்க்கைக்கும் ஆபத்து தான். சோ கவனமா, பொறுமையா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டே உங்களுக்கான சக்சஸை நோக்கி நகருங்க. 3வது ட்ராப் என்ன தெரியுமா? லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு லட்சியம் இல்ல இலக்க வச்சுக்கிட்டு அதுக்காக உழைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு ஆசையோட இருப்போம். இந்த எண்ணம் கூட ஒரு பெரிய ட்ராப் தான். ஆமாங்க, நீங்க எப்போ இந்த உலகத்துல ஒரு உயிரா பிறந்தீங்களோ அந்த நொடியில இருந்து உங்களுக்கான லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கடந்து போற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதுதான். இதுல இந்த ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், இந்த ஜாப் கிடைச்சா, இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தா, இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சாதான் ஹாப்பியான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறது தான் உங்களை எப்பவுமே டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிற பெரிய லைஃப் ட்ராப். ஆக்சுவலா நீங்க எப்பவும் ஹாப்பியா லைஃப்ல ஃபோக்கஸ்டா இருந்தாலே உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, எப்போ உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் புரிஞ்சுக்கிட்டு அதோட அழகை ரசிச்சுக்கிட்டே வாழ கத்துக்கிறீங்களோ அந்த நிலை தான் உங்களோட அல்டிமேட் கோலை அச்சீவ் பண்ணதை விட அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். படிப்பு, வேலை, லைஃப் பார்ட்னர், ஃபினான்ஷியல் லெவல், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நான் லைஃபை என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறது ஒரு தப்பான புரிதல்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கை எல்லா நேரமும் உங்களுக்கான சந்தோஷங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சாலே இந்த ஒரு வலையில சிக்காம எஸ்கேப் ஆகலாம். நம்மளை சுத்தி இருக்கவங்க பல விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன, அதுக்குள்ள இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இப்பதான் வேலைக்கு போனேன், அதுக்குள்ள என் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்குறேன், இப்பதானே மேரேஜ் ஆச்சு, உடனே அப்ராட் ஷிஃப்ட் ஆகணுமா, இப்பதான் ஒரு ஜாப்ல செட்டில் ஆயிருக்க, அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? இப்படி எல்லாத்துக்குமே ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமுக்கு இதை செஞ்சா போதும், இந்த வயசுல அச்சீவ் பண்ணா நல்லா இருக்கும், இவ்ளோ சின்ன வயசுல இதெல்லாம் ஏன் ட்ரை பண்றேன்னு எப்போ நமக்கு தப்பான அட்வைசஸை இந்த சொசைட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பயந்து அதை பத்தின கான்ஷியஸான தாட்ஸை வளர்த்துக்கிட்டு நீங்க செய்யறத பாதியிலே கிவ் அப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்க ஆசைகளையும் கனவுகளையும் செய்ய வயசோ படிப்போ வேற எதுவுமே ஒரு தடையா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, லைஃபை சந்தோஷமா வாழ நீங்க மட்டும் இருந்தா போதும், வேற எந்த கிரைட்டீரியாவும் ஸ்டேட்டஸும் தேவையே இல்லை. உங்க வாழ்க்கை வேற எங்கேயோ ஃபியூச்சர்ல இல்ல, அது இப்போ இந்த நொடியில உங்களுக்கு அளவில்லாத ஆச்சரியங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்காதது நம்மளோட தப்பு தான். உங்க வாழ்க்கையை ரசிச்சு சந்தோஷமா வாழ முயற்சி செய்யுங்க. சங்க் காஸ்ட் ட்ராப்ஸ். ஒரு விஷயத்த பல வருஷமா செய்யறேன், ஒரு நபர் கூட பல வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டேன், இப்படி உங்கள எத்தனை பேர் வெறும் டைம் அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி இதுவே போதும்னு நினைச்சுக்கிட்டு இதானே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சு ஒரே ஜாப்ல ஒரே நபர் கூட பல வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரமோஷன், ரெகக்னிஷன் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காம போனாலும் அந்த ஜாபை விட்டு வெளியே வர முடியாம இல்ல இதுவே ஓகேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒர்க் பேட்டர்ன்ல உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் ஜாப் மட்டும் இல்ல, படிப்பு, லைஃப் பார்ட்னர்ஸ், பிசினஸ்னு எல்லாத்துலயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஜஸ்ட் பிகாஸ் அதுல கொஞ்ச நாள் இருந்து பழகிட்டோம், இங்க இருந்து வெளியே போனா எப்படி இருக்கும்னே தெரியாது, இல்ல எனக்கு வேற வேலை கிடைக்குமானே தெரியாது, புது என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதுக்கு இதுவே பெட்டர் ஆப்ஷன் தானே, எனக்கு ஏத்த மாதிரி இன்னொரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களான்லாம் தெரியாது, சோ இதுவே ஓகே தான் அப்படின்னு இப்படி எல்லாத்துலயுமே தன்னை கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேலையை தான் எல்லாருமே செய்யறோம். நமக்கு நாமே தப்பா ஒரு சமாதானம் செஞ்சுக்கிட்டு பிடிக்காத வேலையும் ஒத்து வராத பார்ட்னர் கூடவும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்றவங்க இங்க பல பேர் இருக்காங்க. உடனே அப்போ பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடலாமா, ஒரு ஹைக் கிடைக்காம போனா அந்த ஜாபை விட்டு வெளியே வந்துடலாமா, காலேஜ் சரியில்லை அப்ப பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா, என்னங்க உங்க நியாயம்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்ல வர்றது அது இல்ல. எதுக்குமே ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ண கத்துக்கணும். எந்த விஷயம் உங்களுக்கு நிஜமா சந்தோஷத்தையும் உங்களுக்கான வேல்யூஸையும் தராம போகுதோ அதை செய்யவே வேண்டாம். சொசைட்டிக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காகவும் உங்களோட லைஃபை வீணாக்க வேண்டான்னு தான் சொல்ல வரும். ஒரு விஷயம் ஸ்டார்டிங்லேயே தப்பா தெரிஞ்சா
கொஞ்சம் பொறுமையா அதுக்கான டைமை கொடுத்து அந்த பிரச்சனை செட்டில் ஆகுதான்னு பாருங்க. ஒரு வேலையோ இல்ல பார்ட்னரோ அவங்களுக்கான பெஸ்டான நிலைய புரிஞ்சுக்க, அதுல இருக்க நுட்பமான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒத்து வராதுன்னு தோணுச்சுன்னா, அது வேலையா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்டான லைஃப் டெசிஷனா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. யாருக்காகவும் நீங்க செய்யற சாக்ரிஃபைஸ் உங்களோட ஹாப்பினஸை மொத்தமா இல்லாம செஞ்சிரும். ஒரு விஷயம் பல வருஷமா தொடர்ந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறதால மட்டும் அது சரியானதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவ்வளோ வருஷமா இதே பிசினஸ் தான் செய்யறோம், பல ஜென்ரேஷனா இந்த பிசினஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அதுக்கான மதிப்பு குறைஞ்சு போச்சு, அதை ப்ராஃபிட்டபிளா செய்ய முடியல. இருந்தாலும் இதை விடுறதுக்கு மனசே இல்ல. இப்படி சொல்ற பல பேரு இன்னைக்கு அந்த பிசினஸை தொடர்ந்து நடத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி, புது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பிசினஸ் மாடலை கொஞ்சம் அப்டேட் பண்ண கத்துக்கோங்க. பல தலைமுறையா செய்யறதுனால மட்டும் அதை தொடர்ந்து செஞ்சே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அதுல கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இல்ல அந்த பிசினஸை விட்டு வேற ஒரு புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்க மனசுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு யாரோட பெர்மிஷனும் யாரோட அக்செப்டன்ஸும் தேவையே இல்ல. ஹோல் ஹார்ட்டடா நம்பிக்கையோட எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுதான் நிலையான நிம்மதியை தரும். அடுத்த ட்ராப் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ட்ராப்ல நம்ம விழுந்திருப்போம். விக்டிம் மென்டாலிட்டி. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, நான் என்ன தப்பு பண்ண, கடவுளுக்கு என் மேல கருணையே இல்லையா, இப்படி சோகமான டயலாக சொல்லிட்டு உங்களை நீங்களே பாவமா சிம்பத்தியோட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல, ரிலேட்டிவ்ஸ் மத்தியில இப்படிப்பட்ட நபர்களை கண்டிப்பா மீட் பண்ணிருப்போம். அவங்களுக்கு லைஃபோட எந்த ஹாப்பினஸும் கண்ணுக்கே தெரியாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் என்ஜாய் பண்ணவோ குறைஞ்சபட்சம் அதை ரெக்கக்னைஸ் பண்ண கூட மாட்டாங்க. இதனாலேயே தேவையில்லாத கஷ்டத்தையும் சோகத்தையும் சுமந்துகிட்டு அவங்க லைஃபை பெரிய ட்ராப்குள்ள சிக்க விடுவாங்க. எல்லா நிலையிலயும் இந்த விக்டிம் மென்டாலிட்டி ஒரு பிரச்சனையா தடையா மட்டும்தான் இருக்கும். தப்பு பண்ணா சாரி கேட்கணும், அதை கூட ஒரு ரியலைசேஷனோட கேட்கணுமே தவிர ஒரு விக்டிம் மென்டாலிட்டியோட ஒரு குற்றவாளி மாதிரி நினைச்சு கேட்க கூடாது. உங்க மேல இருக்க கான்பிடன்ஸை வளர்த்துக்கிறது தான் இந்த ட்ராப்ல விழாம இருக்கிறதுக்கான ஒரே சிறந்த வழியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருந்தா கூட ஓகே தான். ஏன்னா மத்தவங்க நோட் பண்ற அளவுக்கான கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த விக்டிம் மென்டாலிட்டியை ஜெயிக்க முடியும். அடுத்து ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி. ஸ்கேர்சிட்டிங்கிற தாட்டே நமக்கான பெரிய ட்ராப் தான். சில பேர் சொல்லுவாங்க, எப்போ ஒரு தேடலோட இருக்கணும், மனசுக்குள்ள ஒரு தீராத ஆசையும் எதுலயும் திருப்தி இல்லாத நிலைதான் உங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கும்னு. இது ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆனா இந்த மனநிலையே எல்லை மீறி போனா, எந்த ஒரு நிலையிலயும் திருப்தியே இல்லாத நிலை வந்தா, அந்த மாதிரியான ஸ்கேர்சிட்டி மைண்டு நம்மளோட லைஃபை பெரிய கஷ்டமான நிலைக்கு தள்ளிரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன தேவை, எது கிடைச்சா நிம்மதியா இருப்பீங்க, எந்த பாயிண்ட்ல ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்கை உணர ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி தான் நமக்கான ட்ராப். இதுல இருந்து தப்பிக்க, அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு உங்களை பத்தின புரிதலும் வாழ்க்கைய பத்தின தெளிவும் ரொம்ப அவசியம். நல்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் உங்களுக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் மென்டாலிட்டியை மாத்தும். மெடிடேஷன், யோகா மாதிரியான மைண்ட்ஃபுல் பிராக்டிசஸை தொடர்ந்து செய்யறதால உங்க உடம்பும் மனசும் எப்பவுமே பாசிட்டிவா ஆக்டிவா வச்சுக்க முடியும். அடுத்த முக்கியமான ட்ராப் எது தெரியுமா? சக்சஸ். ஆமா, நம்ம லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன சக்சஸ் கூட நம்மளோட ட்ராப்பா இருக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே பெரிய பாதிப்பு தரக்கூடியதா இருக்கிறது ஒரு பெரிய சக்சஸும் ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட்டும் தான். ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன சக்சஸ் தர போத வேற எதுவுமே தர முடியாது. பணமா, ரிலேஷன்ஷிப்பா, ஏன் ஒரு நல்ல வேலையா கூட அது இருக்கலாம். இல்ல பைக்கு, கார் வாங்குறது மாதிரியான பர்சனல் பிளஷர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற தருணங்களா கூட இருக்கலாம். சக்சஸ்ன்னு சொன்னதும் மலை ஏறுறதும் வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரர் ஆகுறதும்னு பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம். ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சக்சஸ்ஃபுல் மொமெண்ட் தான். ஆனா அது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் புலம்பி உங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி கிடைச்ச அந்த சக்சஸ் இல்ல அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த சக்சஸ் உங்களுக்கான ட்ராப்பா இல்லையான்னு சொல்ல முடியும். ஒரு சக்சஸை செலிப்ரேட் பண்ணலாம், அதுல தப்பே இல்ல. ஆனா அந்த பெருமையை மட்டும் பேசிக்கிட்டு உங்களோட சாதனைகளை நினைச்சுக்கிட்டு அதே இடத்துல தேங்கிடக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல வெற்றியை கூட வலையா மாத்தும். உங்களுக்கான மீள முடியாத ட்ராப்பா அது இருக்கும். ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணா கூட அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் வழி இருக்கான்னு தேடுவோம். ஆனா ஒரு சின்ன வெற்றி தான் ஒரு மனிதனை நிலைக்குலைய வைக்கும். வீழ்ந்தாலும் எழுவது வீரம்னா வெற்றி அடைஞ்ச பின்னாடியும் நிதானமா அதை தக்க வைக்க உழைக்கிறதும் விவேகம்தான். எத்தனையோ செலிபிரிட்டிஸ், ஃபேமஸான மக்கள் ஒரு பெரிய உயரத்துக்கு போனதும் அதுல நிலையா இருக்க முடியாம தடுமாறி போறத நம்ம டெய்லி நியூஸ்ல, வீடியோஸ்ல பாக்குறோம். அதுக்கான காரணம் இதுதான். ஒரு பெரிய வெற்றி தர சந்தோஷம் உங்களை கீழே விழ வைக்கிற வழியா கூட மாறும். அதிகமான உயரத்துக்கு போக போகதான் நீங்க பொறுமையா நிதானமா இருக்க கத்துக்கணும். அந்த உயரத்துல இருந்தா உங்க வாழ்க்கைய, உங்க செயல்களை மத்த எல்லாருமே தெளிவா பார்க்க முடியும். கூட்டத்தோட இருக்கிறவங்களை விட தனியா பெரிய உச்சத்துல இருக்கவங்க தான் இன்னும் காஷியஸா இருக்கணும். அடுத்த முக்கியமான ட்ராப் எதுன்னு தெரியுமா? இந்த உலகத்திலேயே மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம மிருகங்கள் கிட்ட கூட இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு விஷயம், அன்பு, லவ், பியார், பாசம். ஆமாங்க, மனிதர்கள் எதை கொண்டாடுறாங்களோ, எதுக்காக ஏங்கி தவிக்கிறாங்களோ, எது கிடைச்சா போதும், பணம், சொத்துன்னு வேற எந்த மெட்டீரியல் சாட்டிஸ்பாக்சனும் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களை கட்டி போடுற கயிறா இருக்கு. எந்த ஒரு உணர்வுமே அளவுக்கு மீறி இருந்தா அது பாதிப்பு தான் தரும்.
அதிகமான அன்பு கூட ஒரு ட்ராப் தான். உங்களை முன்னேற விடாம, உங்களை ஃப்ரீயா யோசிக்க விடாம, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடாம செய்யறது எதுவா இருந்தாலும், அது ஒருத்தரோட அன்பாவே இருந்தாலும் அதுவுமே ட்ராப் தான். இதுல ஹனி ட்ராப்னு சொல்லப்படுற சர்ச்சையான விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல வரல. அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை, ஒருத்தர் அன்பால வீழ்த்துற முயற்சி. ஆனா இங்க சொல்றது பியூரான அஃபெக்ஷன் தான். அந்த அன்பே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம செஞ்சா நீங்க அதையும் உங்களோட ஒரு ட்ராப்னு தான் நினைக்கணும். பாசம், அன்பு இதெல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒண்ணுதான். ஆனா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான். அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல நீங்க வைக்கிற பாசம், அஃபெக்ஷன் உங்களோட செயல்களை கட்டி போடும், உங்களை சாதிக்க விடாம செய்யும். எப்போ அவங்களோட நல்லதை பத்தியும் அவங்களுக்கு பிடிச்சதை பத்தியுமே யோசிச்சு உங்களுக்குன்னு இருக்க இண்டிவிஜுவாலிட்டிய மறந்து போக வைக்கும். இந்த உலகத்துல அன்பும் பாசமும் வெளிக்காட்டாம யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த அன்பு மட்டுமே இந்த வாழ்க்கைக்கு போதுமானு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, உங்க பாசத்தை அளவா வெளிக்காட்டுங்க. யாரா இருந்தாலும் உங்களுக்கு நடுவுல ஒரு அழகான பவுண்டரிய செட் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் ஹோல் ஹார்ட்டடா செய்யுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த ட்ராப்ஸை தவிர இந்த சொசைட்டில நமக்கான ஸ்டாண்டர்ட் ட்ராப்ஸும் இருக்கவே செய்யுது. எஜுகேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஹார்ட் ஒர்க், பணம், புகழ், பெருமைகள், இப்படி பல ட்ராப்ஸ் இருக்கு. நல்லா படிச்சாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சக்சஸ பார்க்கலாம். இந்த சொசைட்டில நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், 4 பேர் புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு லைஃபை வாழணும், இப்படி இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. அதுல இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நுட்பமானது. யாருமே பெருசா யோசிக்காத விஷயங்களை தான் ஒரு தொகுப்பா கொடுத்திருக்கோம். இதுல சொல்லப்பட்ட எந்த விஷயத்தையும் உங்க லைஃப்ல முழுசா அவாய்ட் பண்ண சொல்லல. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த விஷயம் உங்களோட ஓன் ஐடியாஸ்ல இருந்து வரணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும். அன்பு, பணம், புகழ், பெருமை இதெல்லாமே பேலன்ஸ்டா வச்சுக்க முடிஞ்சாதான் ஒரு அர்த்தமுள்ள முழுமையான லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு நீங்களே முடிவெடுங்க. உங்க லைஃபை ஹாப்பியா நிம்மதியா வச்சுக்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த தெளிவு தான் உங்களுக்கான ஞானத்தை தரும். இந்த எண்ணம் தான் உங்களோட எந்த நிலையிலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ வைக்கும். உங்க லைஃபை பெஸ்டா வாழறதுக்கான வழிகளை தெரிஞ்சுக்க இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.